வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மினிமைசேஷன் யூஸிங் கர்னாஃப் கே மேப் டைப் 5. ஸோ டைப் 5ல் டோன்ட் கேர் வந்தால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஓகேங்களா? ரெடியூஸ் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் யூஸிங் கே மேப் டெக்னிக். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஏபிசிடி, அப்போது 4 வேரியபிள் கே மேப். சம்மேஷன் எம், சம்மேஷன் கொடுத்துட்டாலே உங்களுக்கு 1 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம், மார்க் பண்ணுவோம். கூட எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல டோன்ட் கேர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 to 4. ஸோ எக்ஸாமில் இந்த இடத்துல டீன்னு கொடுக்கலாம், டிக்கு பதிலாக இந்த சிம்பிளும் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டி கொடுக்காம கொஷின்லேயே டோன்ட் கேர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வரது எப்பவுமே டோன்ட் கேர். ஸோ கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளமில் சம்மேஷன் இருக்குது, டோன்ட் கேர் இருக்குது, இது ரெண்டுமே இருந்தால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரையணும். ஸோ எத்தனை பாக்ஸஸ் இது? 16. இப்போ பாக்ஸை இப்படி ஆஃபாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் ஒரு ஆஃப் இப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும். இதில் பாதி, இதில் பாதி பிரிச்சுட்டு இப்போது கொஷினில் சம்முன்னு இருக்குது, சம்மேஷன் இருந்தால் ஃபஸ்ட் இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? ஏபி இருக்குது, சிடி இருக்குது. ஸோ ஏபி சிடி. ஸோ கொஷினில் சம்மேஷன் இருந்துச்சுன்னா இங்கே பார் போடணும். ஃபஸ்ட்டு ஏ பார், அப்புறம் ஏ, நெக்ஸ்ட் பி பார், மேலே கீழே பி பார், சென்டரில் பி, ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிடி இருந்தால் இங்கே சி பார், சி. நெக்ஸ்ட் டி, அடுத்த லெட்டர் டி பார், டி. உஷாராக இருக்கணும். சம்மேஷன் வந்தால் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும், பை வந்தால் வேறு ஃபார்மேட்டில் எழுதணும். அடுத்த டைப்பில் பார்ப்போம். ஸோ இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்குது? இப்போது ஃபஸ்ட்டு சம்மேஷனுக்குள்ளே 1, 3, 7, 11, 15. இதை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் ஒரு நம்பர்ஸ் போட்டு வச்சுப்போம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ ஃபஸ்ட்டு சம்மேஷன் பிளாட் பண்ணுவோம். 1, 3 சம்மேஷனுங்கிறதுல இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1, 1ன்னு போடணும். ஸோ இங்கே 1 இருக்குங்களா, 1 இருக்கிற இடத்துல 1, 3 இருக்கிற இடத்துல 1, 7 இருக்கிற இடத்துல 1, 11 இருக்கிற இடத்துல 1, 15 இருக்கிற இடத்துல 1. இப்போது 1லாம் மார்க் பண்ணியாச்சு. டோன்ட் கேர்ஸ் 0ல் டோன்ட் கேர் எல்லாத்துக்குமே சிம்பிள் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணணும். 2ல் எக்ஸ், நெக்ஸ்ட் 4ல் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி டோன்ட் கேர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 1 எல்லாத்தையும் மார்க் பண்ணிடணும். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டோன்ட் கேரை கூப்பிட்டுக்கணும், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் இதில் 8 1s இருக்கா? இல்லை, 8 குரூப் வரதுக்கான ஃபார்மேஷன் இல்லை. 4 4 வேணால் வரலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 1 நம்ம அப்படி மார்க் பண்ணிடலாமா? 4 1s. நெக்ஸ்ட்டு வேறு எதனா 1 இருக்கா? இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போது இது நம்ம என்ன பண்ணலாம்? 2 குரூப் பண்ணலாம். 2 குரூப் பண்ணுறதை விட 4 பண்ணுறது பெஸ்ட்டு. எப்பயுமே 8 இருக்கணும், அதுக்கப்புறமா 4, அதுக்கப்புறமா 2. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே 4 இருக்குது. வேறு எதனா 4 வருதா? இந்த 1க்கு 4 வருதான்னு பார்க்கணும். 4 குரூப் 4 வருதான்னு பார்க்கணும். இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, 2 தான் வரும். ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து டோன்ட் கேரை ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். டோன்ட் கேர் இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது. இவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4 குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுவாங்க, இந்த 1 கூட சேர்ந்து. இந்த டைம் இப்போ தான் வந்து அந்த டோன்ட் கேரோட ஹெல்ப் வருது. ஸோ எப்பயாவது நம்மளுக்கு மார்க்கிங்ஸ்க்கு குரூப்புக்கு தேவைன்னா அந்த எக்ஸ், அந்த டோன்ட் கேரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ப்ராப்ளம் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த 1 எதனாவது இருக்கா? வேறு எங்கேயுமே 1 எதுவுமே இல்லை, குரூப் ஆகாமல் எல்லாமே குரூப் ஆகிடுச்சு. அப்போ இந்த எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கேன்னு கேட்பேன். எக்ஸோட உதவி எப்போ தேவைன்னா, அதாவது டோன்ட் கேரோட உதவி எப்போ தேவைன்னா 1 மார்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஓகேங்களா? இந்த 1 மார்க் பண்ணுறதுக்கு தான் இந்த டோன்ட் கேர் தேவை. 1 மார்க் பண்ணியாச்சுன்னா இதோட வேலையே தேவை இல்லை, அப்போ இதை யூஸ் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான், அது ஓரம் கட்டிடலாம். அப்போது ஒரு டோன்ட் கேரோட ஹெல்ப் எப்போ வேணும்? மார்க்கிங்ஸ்க்கு. அப்போ தான் அந்த 1 மார்க் பண்ணுறதுக்கு தான், குரூப் பண்ணுறதுக்கு தான். அப்படி 1 எல்லாம் குரூப் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ் தேவையில்லை, அந்த டோன்ட் கேர் தேவையில்லை. இப்போது இருக்கிறது 2 குரூப் தான். இதுக்கு இப்போது வேல்யூஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப்
A B C D equal to ஆன்சர் எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப், இந்த ஃபஸ்ட் இதுதானே குரூப் பண்ணோம். இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் அப்படி என்ன இருக்குது, இந்த 4த்துக்குமே லெஃப்ட் சைடில் வரணும். இதுதானே லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் 4மே வந்துச்சுன்னா மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஏ பார் கேன்சல், ஏ பார் கேன்சல், பி பார் கேன்சல், பி பார் கேன்சல். ஸோ இது எதுவுமே வராது. இப்போது இந்த 4த்துக்குமே இப்போ டாப்பில் பார்க்கணும், சிடி இருக்குது. அந்த சிடி மட்டும் எடுத்து டேரெக்டாக எழுதணும், சிடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த குரூப் இதான அடுத்த குரூப்பு. இந்த அடுத்த குரூப்புக்கு லெஃப்டில் என்ன இருக்குது, ஏ பார் பி பார் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதணும். ப்ளஸ் ஏ பார் பி பார். ஓகேங்களா? ஏ பார் பி பார். இப்போ டாப்பில் பார்க்கணும். இந்த குரூப்புக்கு டாப்பில் மொத்தமாக இருக்குது இல்லையா, மொத்தமாக இருந்தாலும் மொத்தமாக கேன்சல் ஆகிடும், எழுத தேவையில்லை. சி பார் சி கேன்சல், சி பார் சி கேன்சல், டி பார் டி கேன்சல், டி பார் கேன்சல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது தான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு கிடைச்சா ஃபைனல் ஆன்சர், சிடி ப்ளஸ் ஏ பார் பி பார். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க. இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.